சபரிமலை ஐயப்பன் கோவில் கட்டிடத்தின் மேற்கூரையில் திடீரென தெரிந்த மர்ம உருவம். பக்தர்களை அதிர்ச்சியில் உறைய வைத்த உயிரிழப்பு சம்பவம். சபரிமலையில இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஐயப்ப கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் ஆபத்தான முறையில சன்னிதானத்துல இருந்து மல்லிகாபுரம் போகக்கூடிய பிளைஓவர் ஒன்றின் மேல திடீர்னு ஒரு நபர் தெரிஞ்சிருந்திருக்காரு. விபரீத முடிவு எடுத்துக்கொண்ட அந்த நபருக்கு கை கால்கள்ல பயங்கரமான காயம் ஏற்பட்டதுனால உடனடியா சன்னிதானத்திலேயே முதலுதவி சிகிச்சை கொடுக்கப்பட்டு அடுத்து உடனடியா அங்க இருந்தவங்க அவரை மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கும் அழைத்து சென்றிருக்காங்க. ஆனா மருத்துவமனை போறதுக்கு முன்னாடியே வழியிலேயே அவர் உயிரிழந்துட்டதாக கூறப்படுது. உயிரிழந்த நபர் கர்நாடகா கனகாபுரம் பகுதியை சேர்ந்த 40 வயதான குமாரசுவாமி அப்படின்னு சொல்றாங்க. கடந்த 2 நாட்களா அவர் சன்னிதானத்துல தான் இருந்ததா அங்க இருந்தவங்க தெரிவிச்சதாகவும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. இதனால போலீசார் இந்த சம்பவம் தொடர்பா வழக்கு பதிவு செஞ்சு என்ன நடந்ததுன்னு தீவிரமா விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனைக்குமே உயிரையே மாய்த்துக் கொள்ளும் விபரீத முடிவு நிச்சயமா தீர்வாகாது. அதையும் மீறி அப்படி ஒரு முடிவு எடுக்கும் எண்ணம் வந்தா உடனடியா 104ங்கிற அரசுடைய ஹெல்ப்லைன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உரிய ஆலோசனை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுது.